சென்னையில் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதுவும் ரொம்ப மெயினான பிளேஸில். ஆமாங்க, இது நம்ம சென்னை ஏர்போர்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இந்த பிளேஸ்க்கு எப்படி வரணுன்ட்டு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு லிட்டில் ஹியா லைஃப் ஸ்டைல் vlog. சென்னை ஏர்போர்ட்லேருந்து நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகும். அந்த ஸ்ட்ரீட் அப்படியே க்ராஸ் பண்ணால் ஒரு ரயில்வே ட்ராக் வரும். அந்த ரயில்வே ட்ராக்ல இருந்து அப்படியே கொஞ்சம் நேராக வந்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வரும். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகும். 2 போகும். அதில் நம்மளுக்கு ரைட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரீட் தான். அந்த ஸ்ட்ரீட் க்ராஸ் பண்ணதும் திரிசூலம் போர்டு போட்டு பக்கத்துலேயே ஒரு ஸ்ட்ரீட் மாதிரி போகும். ஸோ அங்கேருந்து அப்படியே நேராக வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் ரீச் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு மேலே ஏற அலோடு இல்லை. ஏன்னா இது ஃபாரஸ்ட் ஏரியானால யாரையும் விடுறதில்ல. யாரும் இல்லைன்னு சொல்லி நாங்கள் போயிட்டுருந்தோம். பட் 2 போலீஸார் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் ஏறக்கூடாது, அனிமல்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அது பக்கத்தில் இன்னொரு வேல் வச்சு ஒரு பிளேஸ் இருந்துச்சு. சரி, அங்கே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே தான் உள்ளே போனோம். அங்கே போகிறப்ப அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டர்ஃப்ளையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. ஸோ அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ண முடியலை. ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கிறனால அங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹோல் வியூ தெரியுது பார்த்தீங்களா? செம்மையாக இருந்துச்சு, செம்ம ஃபீல். அதுவும் இல்லாமல் ஏர்போர்ட் கூட இங்கேருந்து பக்கத்தில் தெரிகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.